நெல் கொள்முதல் விவகாரத்துல போதிய திட்டமிடலை செய்யாம திமுக அரசு விவசாயிகளுடைய வயித்துல அடிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, நாகையில 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் கிட்ட நெல் கொள்முதல் செய்யாம திமுக அரசு காலந்தாழ்த்தி வருவது கண்டனத்திற்குரியதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 15,000 மூட்டைகள் வரைக்கும் தேங்கி உள்ளதால விவசாயிகள் கிட்ட நெல் கொள்முதல் செய்யறதுல தாமதம் ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறியிருப்பது ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பருவமழையும் தீபாவளி பண்டிகையும் முன்கூட்டியே கணக்கிட்டு விவசாயிகள் கிட்ட நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுக் கொடுப்பது ஒரு அரசுடைய கடமை அப்படின்னும், அதை விடுத்து தனது திட்டமின்மையால கொள்முதல் செய்யாம அறுவடை செய்ய நெல்மணிகளை மழையில நனைய விட்டிருப்பது திமுக அரசுடைய அலட்சிய போக்க காட்டுறதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. டெல்டா காரன் அப்படின்னு பெருமிதம் கொள்வது எல்லளவாவது உண்மை அப்படின்னா, உடனே போர்க்கால அடிப்படையில விவசாயிகள் கிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகளுடைய நலனை காக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும்னு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்காரு.